ரேசட்டார் ஸ்ட்ரீட் ராலி. யமஹாவில் இருக்கிற 2 மாடல் இது கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான மாடல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 125cc மட்டும்தான் யமஹாவில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் டிஎஃப்டி வந்து யமஹாவில் கொடுக்குறதில்ல. ஸோ நார்மலான டிஸ்பிளே தான். ஆக்சுவலாக இது போதும். இது வண்டி உங்களுக்கு 67 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிப்பு 67 கிலோமீட்டர். மைலேஜ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 53.8, அதாவது 54 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடியலங்கிறதுனால ஒரு 40 ஸ்பீடில் தான் ஓட்டியிருக்கேன். சம்டைம் 65 வரைக்கும் போயிருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரோட் கண்டிஷன் அண்ட் ஓவர்டேக் பண்ணும்போது. ஸோ மற்றபடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்டோ ஆஃப் ஃபீச்சர்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டு நீங்கள் வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து உங்களுக்கு எரியும். ரெண்டுமே எல்இடி தான். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் லைட் வந்து எலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முன்னாடி வந்துட்டு இருந்தது, அந்த லைட்டை கட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஸ்டார்ட்டு, இதில் வந்து சைலண்ட் ஸ்டார்ட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹைப்ரிட் மாடல். ஸோ அதனால் சைலண்ட் ஸ்டார்ட் இதில் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் ஆர்என் இண்டிகேட்டர்ஸு அதெல்லாம் அழுது இருந்தால் இது பாஸ் லைட்டு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரர் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து இந்த மிரரில் வந்து ரியர் வியூ, ஹெல்மெட் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மிரர் முக்கியம். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரியரில் வர வியூ வந்து ரொம்ப கம்மியான ஒரு சின்ன கிளாஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சீட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 லிட்டர் கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர், ஆக்சுவலாக 5 லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதில் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ப்ளூடூத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டெய்லி வந்து எடுப்பீங்க அப்படின்னா ப்ளூடூத் வச்சுக்கலாம். ப்ளூடூத் வந்து மொபைலை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே முன்னாடி வரும். பட் நீங்கள் அதில் பேச முடியாது. ஸோ அதனால் ப்ளூடூத்தை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணிக்கிறது வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறது பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. பெட்ரோல் டேங்க் இங்கே இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூஸ்வலாக சில வண்டி இப்போது ரீசெண்டான வண்டியில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பின்னாடி போய்ட்டு க்ளோஸ் பண்ணணுன்னா வந்து ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டு சைட் ஸ்டாண்டு போட்டுட்டு பின்னாடி போய் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்படியே வண்டி பக்கத்துலேயே நின்று வந்து சீட் ஓப்பன் பண்ணுறது ஒன்று தான். பெட்ரோல் நீங்கள் டெய்லி போட போகிறது கிடையாது. ஃபுல் டேங்க் பண்ணுறீங்கன்னா காலியான தான் போட போகிறீங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு நான் சொல்ல முடியாது. மற்றபடி இந்த சீட் வந்து நான் வந்து யமஹாவில் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆன்லைனில் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஷோரூமோட விலை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது யமஹாவோடைய ஒரிஜினல் பிராண்டட் சீட் கவர். இது ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு இது ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யமஹாவிலே வந்து பிளாக் கலரில் ஒன்று வரும். பட் அது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால யமஹா ஷோரூம்லேயே வந்து அது வேணாம், இது ஃபைபர்லாம் வந்து வைப்ரேஷன் ஆகுது, இன்னொன்று அதை அழுத்தி ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னதுனால வந்து இந்த சில்வர் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த சில்வர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த கிராஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக இருக்கிறத நீங்கள் போட்டிங்கனாலே போதும். ஸோ கிராஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்வர் போட்டுக்கங்க. பிளாக் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ வெயிட் வண்டியில் கூட வந்து உங்களுக்கு மைலேஜும் அடி வாங்கும். இப்போ இந்த சீட் கவரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 kg கிட்ட இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த சீட் கவர் மட்டுமே. ஸோ அதனால் நீங்கள் வண்டியில் வெயிட் ஏற்ற உங்களுக்கு மைலேஜ் அடி வாங்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டீல் நீங்கள் வந்து போட்டுக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு டிரைவ் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து சைட் ஸ்டாண்டு நீங்கள் எடுத்தால் தான் இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஒரு சின்ன சைலண்ட் ஸ்டார்ட்டு. ஒரு ரவுண்டு வரேன். ஃப்ரண்ட் மட்டும் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 12 இன்ச் வீலு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம் பிரேக் தான். 10 இன்ச் வீலு. பட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 110/90ங்கிற அளவுக்கு டயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு வந்து 115லேருந்து 118 வரைக்கும் வரும். அசசரிஸ் ஃப்ரீ பண்ணதுனால எனக்கு 114 தான் வந்தது. இந்த யமஹா ஸ்ட்ரீட் ராலி டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிட் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4000லேருந்து 5000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹோண்டாவில் ஆக்டிவா, டியோ, ஹீரோவில் டெஸ்டினி இது எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த யமஹா ரேசட்டார் ஸ்ட்ரீட் ராலியை சூஸ் பண்ணேன். இந்த ஆவரேஜ் 55 மைலேஜ் வந்து சிங்கிளாக ட்ரைவ் பண்ணது, ப்ளஸ் பில்லியன் ரைடர் அண்டு சிட்டி அண்டு ஹைவே இது மிக்சடு கண்டிஷனில் செக் பண்ணது. ஸோ ஆஃப்டர் சர்வீஸ் 60 மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.